கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹேர் வந்து அவ்வளோ நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக தப்பி தவறி நீங்கள் ஸ்கேல்பில் போட்டீங்க காணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அனிதா சலகம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் டிப்ஸ். டெய்லி ரொட்டீன்லேயே நம்ம என்னென்ன மாதிரி கேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹேர் முடி அப்படின்னு வரும்போதுங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ப்ராப்ளம் வந்து முடி கொட்டுற பிரச்சனை நிறையா இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பு ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு, ஸோ அதோட ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹேர் ஸோ எப்படி நம்ம கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், எப்படி நீங்கள் ஷாம்பூ பண்ணுறீங்க, ஹேரை வந்து ஷாம்பூயிங் இது ஹேர் எத்தனை நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீக்லி 4 times வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் நம்ம பண்ண உங்களுக்கு இருக்க டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ நீங்கள் அழுக்கு நீங்கள் சேர விட்டுட்டு, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறையா வச்சுருவாங்க. எண்ணெய் வச்சுட்டு 3-4 days அப்படியே தான் இருப்பாங்க. தலையில் நிறையா அழுக்குகள் ஃபார்ம் ஆயிடும். எண்ணெய் வச்சுருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸாக அடுத்த நாள் ஆக உங்களுக்கு அந்த அழுக்கு சேர ஆரம்பிச்சிடும். அழுக்கு சேர ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகும் ஹேர். ஒரு மாதிரி உள்ளார பார்த்தீங்கன்னா பொறிப்பொடியாக வெள்ளையே வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டாண்ட்ரஃப் வர ஆரம்பிக்கும். ஸோ டாண்ட்ரஃப் வந்துச்சுன்னா ஆப்வியஸாக வந்து ஹேர் ஃபால் இருக்கும், அதே மாதிரி பிம்பிள்ஸும் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நிறையா ஆயில் வச்சுட்டு அப்படியே ஒரு 4 நாள் இருக்கிறது. ஸோ தயவுசெய்து அப்படி யாரும் பண்ணாதீங்க. ஸோ கரெக்ட்லி வந்து ஹேர் வாஷ் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. கரெக்டான ஷாம்பூஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஷாம்பூலாம் நான் இங்கே லிஸ்ட்டில் கொடுக்குறேன். அதாவது ஆயில் ஃப்ரீ, அதாவது கெமிக்கல் பேஸ்ட் கம்மியாக இருக்கிற ஷாம்பூஸ், ஓரளவுக்கு கெமிக்கல் பேஸ்ட் கம்மியாக இருக்கிறது எல்லாமே நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புவை பார்த்து பின்னாடி எழுதியிருக்கும் இன்க்ரீடியன்ஸ்லாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் மசாஜ் எடுத்துக்கிறது. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், இப்போ பார்லர் போய் தான் ஆயில் மசாஜ் பண்ணணும்லாம் கிடையாதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ் எதுக்காக பண்ணுறோம், ஆயில் ஸ்கால்பிங்னு சொல்லுவாங்க, ஆயிலிங் தி ஹேர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஆயில் மசாஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் செல்ஃபாக தான் பண்ணிக்குவேன். என்னோட ஆயிலில் என்ன நான் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி டெய்லியுமே நான் ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுவேங்க. நைட் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆயில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் விளக்கெண்ணையும் கம்பல்சரி எடுக்கணும். நான் வந்து விளக்கெண்ணெய் கண்டிப்பாக போடுவேன். ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்கள் ஹேர் வந்து நல்லா ஒரு அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் உங்கள் டெட் ஹேர்ஸ், அதாவது கீழே விழுந்து போன முடி, கட்டான முடியெல்லாம் கூட மறுபடியும் உங்களுக்கு ரீக்ரோத் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. ஸோ விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் நான் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்லேயே எடுத்துக்கிறேன். இது ஒரு 2 ஸ்பூன், அது ஒரு 2 ஸ்பூன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் நைட் டைமில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட்டாக வார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக ஹேருக்கு வந்து நம்ம மேல் எடுத்து பண்ணுவோம் இல்லைங்களா, கொஞ்சமாக ஹேர் ஸ்கேல்ப்லேருந்து நுனி, இந்த கீழே இருக்க நுனி வரைக்குமே ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்கேல்ப்புக்கு மட்டும் ஹேர் எண்ணெய் வச்சா போதும், கீழெல்லாம் எண்ணெய் வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் கீழே எண்ணெய் வைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கீழே வைக்கிற ஹேர் இந்த நுனியில் வைக்கிற எண்ணெய் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கீழே ஃபர்தராக வெடிப்பு வராமல் இருக்கும், உங்களுக்கு ஹேர் வளர்கிறதுக்கும் வந்து ரொம்ப உதவும். நிறைய பேர் ஹேருக்கு மட்டும்தான் வைக்கிறாங்க, கீழே வைக்கிறதே கிடையாது. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஸோ ஃபுல் ஹேருமே ஆயிலிங் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஆயிலை கொஞ்சமாக கையிலேயே கூட அடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடியில் ஸ்கேல்பில் முடியில் நல்லா சொதன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதுங்க. உங்கள் ஹேரை வந்து அப்சைட் டவுன் நல்லா குமிஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் ஹேர் எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃபிங்கர்ஸ்னால நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் மசாஜ் பண்ண என்ன ஆகுனா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ ஆயில் பண்ணி நல்லா மசாஜ் வந்து நல்லா பண்ண உங்கள் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் வந்து வளர்த்துக்கூடியான சான்சஸ் நிறையாவே நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 3 times ஆச்சு நீங்களே மசாஜ் பண்ணிக்கணும். இதுக்காக நீங்கள் பார்லர் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸ் வேணும், நல்ல உங்களுக்கு சூப்பரான மசாஜ் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் பார்லர். உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு பார்லர்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் நீங்களே அழகாக நீங்கள் ஆயிலிங் பண்ணிவிட்டு நீங்களே மசாஜ் பண்ணிக்கலாம்.
ஸோ மசாஜ் பண்ணுற ஒரு நீங்கள் செல்ஃபாக பண்ணுறதுனால உங்கள் ஹேர் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு அப்படி பண்ணுறதுனால என்ன யூசேஜ்னு நீங்கள் கேட்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வளர்றது வந்து ரூட்டில் இருந்து தான் ஹேர் வளருது. ஸோ இப்படி நீங்கள் குமிச்சிட்டு பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி வந்து உங்கள் ஸ்கேல்பில் வந்து நீங்கள் உங்கள் மசாஜ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இப்படி குமிச்சிட்டு பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து ஈஸியாக நம்ம கொடுக்குற ஆயிலிங் மசாஜ் வந்து போய் சேருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே தலையை வந்து ஹேரை வந்து ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு தான் நான் வந்து மசாஜ் பண்ணுவேன். ஸோ இது ஒரு எக்ஸலண்ட்டான டிப்புங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. நானும் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. சில பேர் சொன்னாங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாமல் இருந்தேன். பட் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஆயிலிங் தி ஹேர் வந்து நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஹேர் ஆயிலிங்க்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் வந்து வீக்லி 2 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக பண்ண உங்கள் ஹேர் ஃபால் கண்டிப்பாக கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். பிலீவ் மீ, ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டெப். ஸோ 3rd ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங் தி ஹேர். கண்டிஷனர் போடுறதுனால என்னென்ன யூசஸ் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்டிஷனர் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க 15 நாளைக்கு ஒரு தடவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட சஜஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனர் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. பட் ஆனால் உங்கள் ஹேரை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு கண்டிஷனர் ரொம்பவே உதவுது. இல்லைன்னு சொல்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, நிறையா பேர் ஸ்கேல்ப்லேருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஷாம்பு நம்ம எப்படி போடுறோம், மண்டேலேருந்து அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனர் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஒன்லி உங்கள் ஹேர் நம்ம இந்த ஹேரில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டிஷனர் ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் கண்டிஷனர் எடுத்து ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நுனியிலேருந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஹேர் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு ஒரு டேமேஜ் ஆகாமல் உங்கள் ஹேரை வந்து ஃப்ரிஸ்னஸ், அதாவது வெடிப்பாக இல்லாமல் உங்கள் ஹேரை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிஷனர் வந்து ரொம்பவே மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை நீங்கள் வாரத்தில் ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை கண்டிஷனர் போடுங்க, ஒரு தடவை விட்டுடலாம். உங்களுக்கு ரெகுலராக பண்ண பிடிக்கல அப்படின்னா தவிர நீங்கள் ஸ்கேல்பில் போட்டிங்க. நிறைய பேர் ஸ்கேல்ப்லேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஷாம்பு மாதிரியே. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஹேர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிஷனர் வந்து ஸ்கேல்ப்லேருந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ ஷாம்புக்கும் கண்டிஷனருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு வந்து நம்ம ஹேரில் இருக்க அழுக்கு டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உதவுது. அதே சமயத்தில் எண்ணெய் பசை இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு உதவுங்க. அவ்வளோதான் ஷாம்புவோட ஒர்க்கு. கண்டிஷனர் அப்படின்னு வரும்போது உங்கள் ஹேரை வெடிப்பு இல்லாமல் ஃப்ரிஸி இல்லாமல் நீட்டாக சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கிறதுக்கு கண்டிஷனர் உதவுது. ஸோ கண்டிஷனர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நல்ல கண்டிஷனராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன். வீட்லேயே நம்ம கண்டிஷனர் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹேர் வந்து அவ்வளோ நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். நான் சொல்கிறேன் என்ன பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே தெரியும் தேங்காய் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹேரை வந்து நல்லா ஒரு சில்கியாக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா. தேங்காய் பால் வந்து நல்லா திக்கான தேங்காய் பால், நல்லா ஒரு சின்ன டம்ளர் எடுத்தாலும் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கத்தாழை ஜெல் எடுத்து கூட வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹனி ஆட் பண்ணுறதுனால நிறைய பேர்த்தோட கேள்வி இதுங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி ஆட் பண்ணுறதுனால முடி வெள்ளை ஆயிரும் அப்படின்லாம். கண்டிப்பாக அது அப்பட்டமான ஒரு பொய்ன்னு தாங்க சொல்லுவேன். ஹனி ஆட் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட், நம்மளோட ஹேர் வந்து நல்லா பிரேக் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு ஹனி ரொம்பவே உதவுது. ஸோ தாராளமாக நீங்கள் ஹனி ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் முடிக்கு ஹனி ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால், அலோவேரா ஜெல், கத்தாழை ஜெல் அண்ட் ஹனி, இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஜெல் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஹேர் ஃபுல்லாக இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்லேருந்தே அப்ளை பண்ணலாம். பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கடையில் வாங்குகிற நீங்கள் கெமிக்கல் பேஸ்ட் கண்டிஷனர் கண்டிப்பாக ஸ்கேல்பில் படக்கூடாது. நீங்கள் இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணுறீங்க, தேங்காய் பால், கத்தாழை ஜெல், ஹனி ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் இருந்து மண்டையிலேருந்து கீழே நுனி வரைக்கும் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. உங்கள் முடி வளர்றது மட்டும், தேங்காய் பாலில் வந்து உங்களுக்கு முடி வளர்றதுக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக உங்கள் ஹேரை நீங்கள் க்ரோத் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி அப்படியே விட்டுக்கலாங்க. ஸோ எடுத்து மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே 100% உங்களுக்கு ஹேர் வந்து அவ்வளோ ஒரு சில்கியாக இருக்கிறது நீங்கள் உணர்வீங்க. தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிஷனர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர்
ஹேர் மாஸ்க் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஹேர் மாஸ்க் இப்போ மார்க்கெட்ஸில் நிறைய மாஸ்க் கிடைக்கிது. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா மாமா ஆனியன் ஹேர் மாஸ்க்கோட நான் ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னுமே நான் அந்த மாஸ்க் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் கூட நம்ம வந்து தாராளமாக நம்ம ஹோம்மேட் ஹேர் மாஸ்க் நிறைய நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் மாஸ்க் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஹேருக்கு வந்து வீக்லி அட்லீஸ்ட் ஒரு வீக்லி இல்லைனாலும் ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தடவை ஹேர் மாஸ்க் கண்டிப்பாக போடணும்னு சொல்லுவாங்க. அதுவும் எக்ஸ்ட்ரீமாக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்சல்யூட்லி வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் மாஸ்க் போடுறதுனால ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணாதான் அதுவும் நேச்சுரலாக நீங்கள் ஹோம்மேடாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இட் டேக்ஸ் டைம். சரிங்களா? நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ரெகுலராக போட்டுட்டு இருக்கிறதுக்கு தான் அதோட ரிசல்ட் தெரியும். இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் தெரியுறதுக்கு நம்ம கெமிக்கல் பேஸ்டு மாஸ்க் தான் ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் கெமிக்கல் பேஸ்டு மாஸ்க்லாம் ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் ஃப்ரீ மாஸ்க் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே நான் சில ப்ராடக்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஓகேவாக இருந்த உங்களோட பட்ஜெட் வைஸில் ஓகேவாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இட் ஒர்க்ஸ் 100%. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வீட்டில் நம்ம ஹேர் மாஸ்க் பண்ணால் எப்படியெல்லாம் நம்ம ஹேருக்கு போடலாம் அப்படின்னா, எவ்வளோ நிமிஷம் விடணும். ஸோ நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் மாஸ்க் போடுறேன். ஸோ நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மினிமம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் உங்கள் ஹேரில் தாராளமாக அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆகும், ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபீல் இருக்கும். உங்கள் ஹேர் வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பாக இருக்கும், நல்ல ஒரு வால்யூம் கொடுத்த மாதிரி இருக்கும் ஹேருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ஒரு ஹோம்மேட் ஹேர் மாஸ்க் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம் பருப்பு இருக்குது இல்லைங்களா, நார்மலாக குண்டு உளுத்தம் பருப்பு இட்லிக்கெல்லாம் அரைக்கும் இல்லைங்களா, அது வந்து ஒரு சின்ன 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. சரிங்களா? ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த இது இருக்குது இல்லைங்களா, ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, செம்பருத்தி இலையாகட்டும் இல்லை ஃப்ளவர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டையுமே எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை வந்து நீங்கள் காலையில் என்ன பண்ணுங்கள், அந்த ஊற வச்சிருந்த உளுத்தம்பருப்பு வெந்தயத்துக்கூடிய இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு 4-5 பூ எடுத்துக்கோங்க, இல்லை இலை இருந்தாலும் ஓகே. எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கத்தாழை ஜெல் இருக்குது இல்லைங்களா, கத்தாழை ஜெல்லு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் ஸ்கேல்பில் இருந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது வந்து மோஸ்ட்லி சண்டே டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகேங்களா? சண்டே டைமில் பண்ணுங்கள். ஸோ போட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஓகேங்களா? வெந்தயம்லாம் போட்டுருக்கனால நம்ம ஹேரில் நல்லா போய் ஒட்டிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஹேர் வாஷ் மைல்டு ஷாம்புவால் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெவி கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க ஹேர் மாஸ்க் போடுற அன்றைக்கி. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு கண்டிஷ்னர் யூஸ் பண்ண வேண்டாம். மாஸ்க் போடுற அன்றைக்கி ஆல்ரெடி வெந்தயம் வந்து இட் ஆக்ட் அஸ் அ கண்டிஷ்னர். ஸோ உங்கள் ஹேர் வந்து நல்லாவே சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கனால, உளுந்து பருப்பு ஆட் பண்ணியிருக்கனால உங்கள் ஹேர் ரூட்டில் இருந்தே ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஹேரை வந்து நல்லா கருமையாக வளர்கிறதுக்காகட்டும், ஹேர் க்ரோத்துக்காகட்டும், ஸ்ப்ளிட்டன் கம்மி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி 1 hour கழித்து மைல்டு ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஹேர் மெயினாக இந்த உளுத்தம்பருப்பு பேக் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணணுங்க. ஸோ ஆயில் அப்ளை பண்ணாமல் இந்த ஹேர் பேக் இந்த மாதிரி நான் இப்போ வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஹேரில் டைரெக்டாக நீங்கள் பேக் போடும்போது என்ன ஆகுனா, உங்கள் ஹேர் வந்து இன்னும் ட்ரை ஆகி மோசமாக போயிடுங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பேக் பர்டிகுலர் நான் சொன்ன இந்த உளுத்தம்பருப்பு பேக் வந்து நல்ல ஆயிலிங் அப்ளை பண்ணிடுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி நான் தேங்காய் எண்ணெயும் கேஸ்டர் ஆயிலும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். மாஸ்க் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் அவ்வளோ வந்து மொழுன்னு ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பார்லருக்கு என்னோட கிளைண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் இதை ஃபீல் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி எனக்கு அவங்களுக்கு இப்போ ஹேர் ஃபாலே நிறைய கம்மியாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஸ்டெப்ஸ் நான் 4 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரி மெத்தட் பண்ணுறது, ஆயிலிங் தி ஹேர், கண்டிஷனிங் தி ஹேர், ஹோம்மேட் மாஸ்க் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணீங்க, உங்கள் ஹேருக்குன்னு தனியாக கேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கேரண்டிங்க. அதுக்கு நான் அஷ்யூரிட்டி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் ஒரு விஷயம், கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரம் பண்ணுறது இன்னொரு வாரம் பண்ணாமல் விட்டுறது, நிறைய பேர் அந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க இல்லைங்களா. நானும் அப்படி தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் பண்ணுவேன், யாரா பண்ணுறது அப்படியே விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ ரெகுலராக பேஸில் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக நீங்கள் 100% நீங்கள் ரிசல்ட் அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க, நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு புதுமையான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.